வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு, பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை வந்து அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் வந்து எப்போ நடக்கும்னு நமக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலாக நான் வந்து பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க வந்து இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கைரேகையை பார்த்து நான் வந்து உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். ருச்சிக ராசி 2026 இந்த ஜூலை மாதத்துல இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு வந்து சதுர்த்த பாவத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வீட்டுல வாஸ்து பிரச்சனை, ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரி வீடு கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு வேளை வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு வீடு தேடுறீங்களா, வாடகை வீடோ சொந்த வீடோ, அங்கே ஒரு வாஸ்து பிரச்சனையோ இல்லைன்னா ஒரு நெகட்டிவ்ல இருக்கிற பிரச்சனையோ இருக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல கூட சதுர்த்த பாவம் வந்து கேதுனால அஃப்ளிக்டட் ஆயிருந்தா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும், ஜாகிரதை இருங்க. இந்த ராசியில பிறந்தவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு அதிகமான சான்ஸ் வரும், வாய்ப்பு வரும் அவரை தேடி. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா சார் நிறைய பேர் வந்து ஒரு ஹோம் சிக்னஸ் அனுவாங்க. அவர் வந்து இருக்கிற இடம் விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம் வருது. ஆனா சக்சஸ் வேணும்னா நாம அந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நமக்கு சக்சஸ் வேணும்னா சில பேரை நம்ம விடணும், சில ஹேபிட்ஸை விடணும், சில டைம்ல வந்து நம்ம இடம் கூட நாம் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் இல்லாம ப்ரோக்ரஸே இருக்காது. ஸோ அது மனசுல வச்சுக்கிட்டு டிசிஷன் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா கரியர்ல வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. ஆனா அதே டைம்ல உங்களுக்கு நிறைய எதிரிகள் வந்து உங்க ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்ல உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. நீங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாலும் கூட அது நான் சரியான நேரத்திற்கு உங்களுக்கு வராது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ராசியாதிபதி வந்து சப்தம பாவத்திற்கு வந்து திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. யார் யாருக்கு திருமணம் ஆகலையோ கண்டிப்பா நீங்க தேடலாம், இது நல்ல டைம். அஷ்டம பாவத்துல சூரியன் வந்துட்டாரு. இது வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, டிஃபிகல்டிஸ், ரெண்டு பேருக்கு நடுவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் முகமே எனக்கு பார்க்க பிடிக்கல சார், அவர்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டைம் பீரியட் முடிக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு கோபத்துல ஒரு டிசிஷன் எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஒரு சண்டைக்கு நீங்கள் நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. இதுக்குன்னா சில பேருக்கு குழந்தைகள் இருப்பாங்க, அவர் கூட டைவர்ஸ் பற்றி பேசுவாங்க. ஏன்னா அவர் குழந்தைகளை பற்றி யோசிக்கணும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் டிசிஷன் எடுத்துக்க முடியாது. அடுத்த ஒரு லைஃப் நம்ம ஒரு மேலே டிபெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த டிசிஷன் பண்ணும்போது எல்லாரோட ஒப்பீனியன் இம்பார்ட்டன்ட் ஆகுமாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு, ஜாகிரதை இருங்க. பஞ்சம பாவத்துல இருக்கிற சனி, இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா கரியர் ரிலேட்டடா யார் படிச்சுட்டு இருக்கீங்களோ ரொம்ப நல்லது அவருக்கு. தசம பாவத்தில் இருக்கிற கேத்துனால ஜாப் சேஞ்ச் ஆகிடும். நவம பாவத்தில் இருக்கிற ஜூபிட்டர்னால கண்டிப்பா வந்து நீங்க ஒரு டெம்பிளை விசிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணுவீங்க, மெடிடேஷன் மாதிரி ஏதோ ஒரு பண்ற சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இந்த ராசியில பிறந்தவருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ருச்சிக ராசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்.